கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த மாதங்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டார். இவ்வளவு நேரம் நல்லா துதித்தோம், ஆராதித்தோம், ஜெபித்தோம். கர்த்தர் அந்த கிருபைகளை பாராட்டினதுக்காக உள்ளத்தின் ஆழத்துல நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். உமக்கு நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். 3 மாதத்தை முழுவதுமாய் கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்து கொண்டாங்க. இது 4வது மாதத்தின் தொடக்கத்தின் முதலாம் நாள்ல நம்ம எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார். வார்த்தை கேட்பதற்கு அவர் எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார். இந்த 4வது மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் அந்த வாக்கு தத்தங்களை நாம் வேட்டையாடி பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த வாக்கு சத்தம் நம் வாழ்க்கையிலே சமைக்கப்பட்டு அது ருசியுள்ளதாய் மனமுள்ளதாய் மாறினால் அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாக்கு தத்தங்களை அவ்வாறு மாற்றுவாராக. ருசியுள்ளதாய், பிரயோஜனம் உள்ளதாய், பிறருக்கு பிரயோஜனமாய் நம்மை கர்த்தர் மாற்றி வைப்பாராக. இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 29:20. கொடியவன் அற்று போவான், தக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். கொடியவன் அற்று போவான், தக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, கொடியவன் அற்று போவான், தக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையிலிருந்து பேச ஆரம்பித்தாங்க. இது நிறைய முறை ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசி இருக்கிறாங்க. ஆனா இந்த முறை சற்று வித்தியாசமா ஒரு புதிய காரியத்தை நம்மோடு கூட பேசி இடைபட போறாங்க. கொடியவன் சத்ரு, அந்த கொடியவனாகிய சத்ரு அவன் அற்று போவான், தக்கந்தக்காரன் அவன் இல்லாமல் போவான். சத்ரு உங்க வாழ்க்கையில அற்று போவான் என்றும், அறுப்புண்டு போவான் என்றும், அவன் ஆதிக்கங்கள், அவன் திட்டங்கள் அற்று போகும் என்றும், எங்கெல்லாம் நீங்க பெருக முடியாதபடிக்கு, நீங்க வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் ஆதிக்கம் அதிகமாய் செலுத்தி கொண்டிருந்தானோ, எங்கெல்லாம் அவன் உங்களை மேற்கொள்ளுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தானோ அந்த இடத்துல எல்லாம் ஆவியானவர் சொல்றாரு, அங்கெல்லாம் அவன் பிளான் இல்ல, என் பிளான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அங்கெல்லாம் அவனுடைய ஆதிக்கம் அல்ல, என்னுடைய ஆளுகை புறப்பட்டு வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வேளையில யோசிச்சிருப்பீங்க, அப்பா இது இந்த இந்த மார்ச் மாதம் முழுவதுமாக என்னை பின்தொடர்ந்துச்சு, இந்த இந்த ஏப்ரல் மாதத்துல இவைகள் எல்லாம் என்னை பின்தொடரக்கூடாது, இந்த காரியத்துல எல்லாம் எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த காரியத்துல நான் மேற்கொள்ளணும் ஏசப்பா, எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும். நிறைய எதிர்பார்ப்புகள், கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அற்று போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்ருவுடைய திட்டங்கள், ஆதிக்கங்கள் உங்க வாழ்க்கையில அற்று போகும். சத்ரு பல நாட்களா சிலரை பாவ பிடியில வைத்திருந்தான்னா, சில பாவ அடிமைத்தனத்துக்குள் வைத்திருந்தான் என்றார். ஆண்டவர் சொல்றார், அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் நான் வாழ்க்கையில நான் அற்று போகும்படி செய்வேன். சத்ருவோட திட்டங்களை அதமாக்குவேன். சில நோயில வைத்திருந்தானா, சில போராட்டங்கள்ல வைத்திருந்தானா, சில கட்டுகளுக்குள்ள வைத்திருந்தானா, சில மந்திர பில்லி சூனிய காரியங்களுக்குள்ள வைத்திருந்தான் என்று சொன்னால், அவன் ஆதிக்கங்களை கத்திருந்த காலை வேளையிலே அற்று போக பண்ண போகிறாரு. சில சில காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில அவர் செய்ய தொடங்க போகிறாரு. உற்று பார்த்தால் துன்மார்க்கன் அங்கே இல்லை. ஆண்டவர் அவனை முற்றிலுமாய் இல்லாமல் போக பண்ண போகிறார், அதமாக்க போகிறார். அதான் நம்ம இந்த வசனங்களை நம்ம பாக்குறோம். கொடியவன் அற்று போவான், தக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். கடந்த மாதம் முழுவதும் வந்தான் இல்லையா, வீட்டுக்குள்ள அடிக்கடி பிரச்சனைய, பலவீனத்தை, போராட்டத்தை, பிள்ளைகள் கீழ்ப்படியாமைய, ஏதோ ஒரு பாதிப்பு வீட்டுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டிருந்தான். அந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் அற்று போவான், அவன் இல்லாமல் போவான். கர்த்தர் ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். உங்க வாழ்க்கையில சத்ருவுடைய ஆதிக்கங்களை அகற்றி உங்களை பெருக பண்ணி கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில சத்துருவோட எந்த ஒரு ஆளுகையும் இல்லாதபடிக்கு உங்களை வெற்றி சிறக்க செய்ய போகிறாரு. நம்ம இன்னுமாய் ஒரு காரியத்தை நாம் தியானித்து கற்றுக்கொள்ள போகிறோம். 2 நாளாகமும் 34வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 34வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 34வது அதிகாரம். 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 2 நாளாகமும் 34
2 நாளாகமத்துல 34வது அதிகாரம் அதுல 1வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். ஓசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். இந்த யோசியா வாழ்க்கையில இருந்து அவன் செய்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பேச விரும்புகிறார், என்ன காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அற்று போக பண்ண வேண்டும். ஏன்னா நாம சில அற்று போக பண்ணினா நம்ம சிலதெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் அவர் நம்ம வாழ்க்கையில சிலதை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவர் நம்ம செய்யறத நாம செய்வோம், அவர் செய்யறத அவர் செய்வார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா 2 நாளாகமம் 34வது அதிகாரத்துல யோசியா என்ற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான், நேர் வழியாய் நடந்தான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கர்த்தருக்கு பிரியமான மனுஷன், செம்மையானவர்களை செய்கிற மனுஷன், ஒரு தப்பும் இல்லாத மனுஷன். இப்படிப்பட்டவன் தன்னோட ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்திலே, 8 வருஷம் ஆச்சு ராஜ்யபாரத்துக்குள்ள வந்து, தன் இள வயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12 வருஷத்தின் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். உங்க கைகள்ல வேதாகமம் இருக்குன்னா, உங்க கையில பெண் இருக்குன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்துல என்ன பண்றான் பாருங்க, மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரங்கள் இவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காரியத்தை அற்று போகும்படிக்கு யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அதாவது கர்த்தருடைய ஜனங்களை, கர்த்தருடைய ஆலயத்தை அவன் சுத்திகரிக்க தொடங்கினான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய ஆலயங்களாகிய நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில சத்ருவுடைய ஆதிக்கங்கள், சத்ரு உள்ள வருவதற்கு நம்ம எங்கெல்லாம் வழி விட்டோமோ, எங்கெல்லாம் உள்ள வந்தானோ. ஏன்னா அவன் பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க, மேடைகள், அங்க என்ன சொல்லப்படுறது, மேடைகள், சுரூபங்கள், தோப்புகள், விக்கிரகங்கள் இவைகளுக்குள்ள எல்லாம் வந்து சத்ரு உள்ள இருப்பான். இதெல்லாம் அவனுடைய இடம். எங்கெல்லாம் அவனுடைய இடம் நம் வாழ்க்கையில இருக்கிறதோ, அவனுக்கு ஒரு இடத்தை நம் வாழ்க்கையில கொடுத்தோமோ, அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கத்து சொல்லுகிற அந்த யோசியாவுடைய வாழ்க்கையிலிருந்து அதை நாம் அற்று போக பண்ணும்படிக்கு ஒரு சுத்திகரிப்பை நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். அதை அற்று போக பண்ணும்படிக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கணவர் வாழ்க்கையில, மனைவி வாழ்க்கையில, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் சத்துருவுடைய ஆதிக்கம் அற்று போகும்படிக்கு. அதனாலதான் நிறைய இழப்புகளை பார்த்துட்டோம், நிறைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அதெல்லாம் நம்மளால சரி பண்ண முடியல. இன்னைக்கு ஆவியானவர் கிட்ட நம்ம கேட்டோம் இல்லையா, ஆண்டவரே இந்த புது வருஷத்துலயாவது, புது மாதத்திலேயாவது இந்த காரியங்கள் எங்களுக்கு நடக்காம இருக்கணுமே, இதுல எங்களுக்கு எப்படி ஒரு ஜெயம் உண்டாகும், இந்த மாதத்துல என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறீங்க, இந்த பின்தொடருகிற பிசாசு, இந்த சத்துருவுடைய போராட்டங்கள் பின்தொடருகிறது, இது இருந்து எங்களுக்கு ஒரு முடிவு, விடுதலை வராதா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். இப்ப ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. கொடியவன் அற்று போவான், தக்கந்தக்காரன் இல்லாம போவான். அப்ப சத்துரு இல்லாம போவான். வாழ்க்கையில விபத்து இல்லாம போகும், வியாதி இல்லாம போகும், பாவம் இல்லாம போகும், அசுத்தம் இல்லாம போகும், சத்துருவோட ஆதிக்கம் இல்லாம போகும். எப்போ அந்த ஆதிக்கத்துக்கு நீங்களும் நானும் நோ சொல்லும் போது இல்லாம போகும். பாவியானவர் சொல்றார், இந்த ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும். இந்த நம்மளுடைய வாழ்க்கைய, நம்ம பிசினஸ், நம்ம இருக்கிற இடத்த, நம்மளுடைய வீட்டை, நம்மளோட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யணுமா, சுத்திகரிக்கணும். இந்த யோசியா அதைதான் செய்தான். அவன் மேடைகளை, விக்கிரங்களை, தோப்புகளை அற்று போக பண்ணும்படிக்கு நம்ம என்ன செய்தான், எருசலேமையும் யூதாவையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகாலின் பலிபீடங்களை இடித்தார்கள். அந்த சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சீலைகளை, அவைகள் மேலிருந்த சீலைகளை வெட்டி, விக்கிரக தோப்புகள், வார்ப்பு விக்கிரங்கள், வெட்டு விக்கிரங்களை உடைத்து நொறுக்கி. உங்க கைகள்ல பெண் இருந்துக்குன்னா நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவர்கள் இடித்தார்கள், வெட்டினார்கள், நொறுக்கினார்கள், பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி, பூஜசாரிகளின் எலும்புகளுடைய அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டரித்து, இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். இந்த மாதத்தின் 1ஆம் நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணுமா, உங்க வாழ்க்கையில சத்துருவோட ஆதிக்கமே இருக்கக்கூடாதா, அப்போ ஜஸ்ட் க்ளோஸ் த டோர்ஸ் ஆஃப் சத்ருக்கு நீங்க எங்கெல்லாம் திறந்து கொடுப்பீங்களோ, எங்கெல்லாம் அவங்க உள்ள வரக்கு வாசல் இருந்ததோ, எங்கெல்லாம் அவங்க ஒருவேளை உங்க வாயில ஒரு வாசல் இருக்கலாம், உங்க கண்ணுல ஒரு வாசல் இருக்கலாம், உங்க செவியில ஒரு வாசல் இருக்கலாம். அதை கேட்கறதுனாலதான் சத்ரு உள்ள வரான்னு தெரியும். ஆனா சிலத
கேட்டுக்கிட்டே இருப்போம். சிலதை பாக்குறதுனாலதான் உள்ள வரான்னு தெரியும், ஆனா சில பாவங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். சிலதை பேசுறதுனாலதான் உள்ள வரான்னு தெரியும், ஆனா தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சத்ருவோடைய எல்லா வாசல்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில க்ளோஸ் பண்ண போறோம், அடைக்க போகிறோம். என்ன செய்ய போறோம்? அதை பாகாலின் பலிபீடங்கள் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில அதை இடிக்க போறீங்க. தோப்பு விக்கிரங்களை வெட்ட போறீங்க. விக்கிரங்களை உடைத்து நொறுக்க போறீங்க. எதெல்லாம் கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சோமோ, கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தோமோ, கத்தரை விட்டுட்டு எதன் பின்னாடி ஓடினோமோ அவைகளை உடைத்து நொறுக்கி இவ்விதமாய் பீடங்களை சுட்டெரித்து எருசலேமையும் யூதாவையும் இவ்விதமாய் அவன் சுத்திகரித்தான். இன்னைக்கு உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கைய, உங்க தனிப்பட்ட காரியத்தை நீங்க சுத்திகரிங்க. அற்று போகும்படி அவன் உங்க வாழ்க்கையில ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னா நீங்க உங்க குடும்பத்தை சுத்திகரிக்கணும். எப்படி சுத்திகரிக்கணும்? அதை வெட்டி, அதை நொறுக்கி, அதை இடித்து, சத்ருவோட எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையை விட்டு அகற்றி நம்மை சுத்திகரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. தேவனுடைய ஆலயத்தை இவன் சுத்திகரித்தான். இன்னைக்கு ஆலயமாய் நாம தான் இருக்கிறோம். தேவ நம்முடைய இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அவன் தன்னுடைய நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சத்துருவோட ஆதிக்கம் அற்று போகும், அற்று போகும். ஒரு பூரண விடுதலையை கர்த்தர் கொடுக்க விரும்புறாருங்க. இனி சத்துரு உள்ள வர முடியாது. இனி இந்த பாவம் உள்ள வர முடியாது. இனி இந்த எண்ணம் உள்ள வர முடியாது. இனி இந்த குழப்பம் உள்ள வர முடியாது. இனி இந்த பிரிவை உள்ள வர முடியாது. இனி இந்த ஆளுகை வர முடியாது. சத்துருவுடைய எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் அற்று போக பண்ணணும்னா உங்க வாழ்க்கையில அவனுக்கு நீங்க திறந்து வைத்த எல்லா ஓப்பன் டோர்ஸையும் ஜஸ்ட் க்ளோஸ் இட், அது எல்லாத்தையும் மூடி விடுங்க. சத்துரு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையாதபடிக்கு கர்த்தர் கதவுகளை மூடி போடுவார், அற்று போக பண்ணுவார் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இன்னொரு இந்த இந்த வார்த்தையில நம்ம அதை கேட்கும்போது நம்ம இந்த வசனத்தை நம் புரிந்து கொள்ளும். எப்படி புரிந்து கொள்ளும்? கொடியவன் அற்று போவான், சத்துரு இல்லாமற் போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். உங்க வாழ்க்கையில சத்துரு இல்லாமற் போவான். அப்புறம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், உங்களுக்கு அதிசயத்தை காண அவன் சத்துரு சமுத்திரத்துல தள்ளுண்டு போவான், அவன் இடிக்கப்பட்டு போவான். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆவியானவர் முதல்ல சொல்றாரு, நீ அவனை இடிச்சிரு, நீ அவனை தள்ளிரு, நீ அவனை இல்லாமல் போக பண்ணிரு, உன் வாழ்க்கையில அற்று போக பண்ணிரு. அந்த அந்த அவன் உள்ள வருகிற வழிகளை உடைத்து நொறுக்கி விடு, வெட்டி விடு. இதெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் இதெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்னு யோசனை வரும். ஆவியானவர் சொல்றாரு எங்கெல்லாம், அதாவது அவர் அவர் திறந்து அவர் அடைக்க வேண்டியதை அவர் அடைச்சிடுவார். ஆனா நாம் அடைக்க வேண்டியதை நம்ம தான் அடைக்கணும். அப்போ சிலது நம்ம வாழ்க்கையில அற்று போக பண்ணணும்படிக்கு, சத்துருவுடைய ஆதிக்கங்கள் அற்று போக பண்ணும்படிக்கு அவனுக்கு திறந்த வாசலை க்ளோஸ் பண்ணிருங்க, இடித்து போடுங்க, தகர்த்து விடுங்க. அப்போ சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான், கொடியவன் அற்று போவான். உங்களுக்குள் ஒரு சுத்திகரிப்பை இந்த மாதத்தின் 1ஆம் நாளிலே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம எடுத்து வாசித்தோம்னா 2வது அதிகாரத்துல 2வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஓசியா 2வது அதிகாரம் 17வது வசனம், பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன், இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். நீங்க என்னன்னா, அதாவது சத்துரு உள்ளுக்குள்ள வராதபடிக்கு, உங்க வாழ்க்கைக்குள்ள வராதபடிக்கு உங்க வாயிலிருந்து கூட அந்த காரியங்களை, அவனுடைய நாமங்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? அற்று போக பண்ணுவார், அற்று போக பண்ணுவார். இந்த இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும் என்னன்னா, இந்த ஸ்திரீ தேவனை விட்டுட்டு, நேசரை விட்டுட்டு நேசர்கள் பின்னாடி போயிடுவா. நேசர் தான் அவளுக்கு அப்பத்தை, தண்ணீரை, ஆட்டுமயிரை, பஞ்சை, எண்ணெயை, அவள் வாழக்கூடிய அவள் வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் கொடுத்திருக்கும் பொழுது தேவனை விட்டுட்டு அவ உலகத்தின் பின்னாடி, நேசர்களின் பின்னாடி போனபடினால ஆண்டவர் இவ திரும்ப வருவதற்கு முள்ளுகளையினால மதிலை எழுப்பி அவளோட வழிகளை அடைத்து போடுகிறார். ஆனாலும் மறுபடியும் தேடும்படி போகிறார். மறுபடியும் எல்லா பாதைகளையும் அடைத்து அவளுக்கு உண்டான எல்லாத்தையும் பிடுங்குறார். அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுத்து, நம்பிக்கையின் வாசலை கொடுத்து, மறுபடியுமாய் அந்த பாடின் வழியாய், வனாந்தரத்தின் வழியா அவளை நடக்க செய்து, அப்போ அவ வாயில ஒரு பாட்டை கொடுக்கிறாரு. ஈஷி, பாகாளி அல்ல, ஈஷி அப்படின்னா இவர் என்னுடைய லார்டுல, ஆண்டவர்ல, இவர் என்னுடைய ஹஸ்பண்ட், கணவர் என்று சொல்லி அந்த ஒரு உறவுக்குள்ள அந்த பெண் வருகிறாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நீங்களும் நானும் அந்த மணவாளன் மணவாட்டி என்ற ஒரு பந்தத்துக்குள்ள வரும்படிக்கு கர்த்தர்
சிலவைகளை நம்ம வாழ்க்கையில அற்று போக பண்ண போகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் ரொம்ப பொசசிவான ஆண்டவர். அவருக்கு மட்டும் அன்பு செலுத்தணும், அவரை மட்டும் நேசிக்கணும், அவரோடு கூட உறவாடணும்னு விரும்புகிறவர். இந்த இந்த பெண்ணும் நேசரை விட்டுட்டு நேசர்களை பின்னாடி போனா, நம்ம முதல்ல பார்த்தோம், சிலதை நம்ம வாழ்க்கையில நாம அற்று போக பண்ணும்படி நம்மை சுத்திகரிக்கணும். நம்மை சுத்திகரிப்பதற்கு சில வாசல்களை அடைக்கணும். அதான் அற்று போக பண்றது. உள்ள வரதுக்கு ஜஸ்ட் க்ளோஸ் த டோர்னு சொன்னேன். ரெண்டாவது, ஆவியானவர் சொல்லுகிறாரு, அவர் நம்ம வாழ்க்கையில சிலதை அற்று போக பண்ண போகிறாரு. எப்படின்னா, நேசரை விட்டுட்டு நேசர்களை பின்னாடி போனதுனால ஆண்டவர் இந்த இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மதுல எழுப்புறாரா. அவர் மட்டும் நீங்க ஆண்டுட்டு அதான் கேட்க போறேன், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு வாசலுக்குள்ள நான் நின்றுட்டு இருந்தேன்னா எனக்கு மதுல எழுப்பிருங்கப்பா. நான் நேசர்கள் இடத்திலிருந்து நேசரிடத்துல திரும்ப வரணும். என் வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு பிரியமில்லையோ அதை அற்று போக பண்ணிருங்க. சிலரோட வாயிலிருந்து சில காரியங்களை அற்று போக பண்ண போறார். பாகாலுடைய நாமங்கள் அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணி அவரை அறிக்கை பண்ண. அப்பனா இத்தனை சூழ்நிலைகள், அதாவது எனக்கு வியாதி இருக்கு, பலம் எனக்கு போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இத்தனை காரியங்களை அறிக்கை பண்ணினோமே, இனி இதுல இருந்து ஜெயத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், தாண்ட பண்ணி நான் மேற்கொள்ள வைத்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை, அதாவது ஏகோவா நிசியா ஜெயம் கொடுத்தார், ஏகோவா ராஃபாவாய் சுகம் கொடுத்தார், ஏகோவா எலோகிமாய் உருவாக்கினார், சிருஷ்டித்தார் உன்னது அப்படின்னு நீங்க உங்க வாயில அறிக்கையிடும்படிக்கு அவர் நாமங்களை உங்க வாயில வைப்பார். சத்ருவோட நாமங்களை அற்று போக பண்ணுவார். சத்ருவோட ஆதிக்கங்களை அகற்றி விடுவார். அவருடைய வார்த்தையின் வல்லமை உங்க வாயில வைப்பார், உங்க வாழ்க்கையில வைப்பார். அவனுடைய காரியங்களை அற்று போக பண்ணுவார். அவன் இல்லாமல் போவான் உங்க வாயில. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்க வாயில நீங்க அறிக்கையிட போறீங்க, நன்மை நடந்துட்டு, சுகம் உண்டாயிற்று, அற்புதம் நடந்துட்டு, என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்கள் அறிக்கையிடத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாருங்க. நீங்க உங்க வாயிலிருந்து புலம்பலுக்கு பதிலா அந்த புலம்பல் அற்று போகும் விடுதலையும் ஜெயமும் உங்க வாழ்க்கையில அறிக்கையிடப்படும். நீங்க கன்ஃபஸ் பண்றது, அக்னாலேஜ் பண்றதுக்கு கர்த்தர் உங்களை அவர்கிட்ட நயங்காட்டி கொண்டு வர போகிறார். முள்ளுகளால மதில்கள் எழும்ப காரணம், மறுபடியும் நேசர்களை அல்ல நேசரை பின்பற்றுவேன் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வர. அப்போ அது 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 என்னன்னா, அந்த அந்த பாதைக்குள்ள கொண்டு போய் ஆண்டு சொல்றாரு, வாயிலிருந்து புலம்பல்களை நான் அற்று போக பண்ணுவேன். சத்ரு உனக்கு செய்ததை நீ சொல்லி கொண்டிருக்கிறீ, அதை நான் அற்று போக பண்ணி நான் உனக்கு செய்கிற காரியத்தை உன் வாயில நீ அறிக்கையிடத்தக்கதான அற்புதங்களால் உன் வாழ்க்கையை நான் அலங்கரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க அற்று போக பண்ணுகிற காரியங்கள். சிலதெல்லாம் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்ய போகிறாரு? அற்று போக பண்ண போகிறார். அதிசயத்தை, அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த கால வேளையில கொடியவன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்னும் நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் சில காரியங்களை என்னோடு கூட பேச ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, இங்க 16வது வசனம், அப்போஸ்தலர் 16:16 இருந்து வாசிச்சோம்னா, ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு அவங்க போகையில் குறிசொல்லி ஏவுகிற ஒரு ஆவியை கொண்டிருந்த, குறிசொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் உண்டாக்கின ஒரு பெண். இப்போ இவங்க ஊழியத்தை செஞ்சுட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஒருத்தி ஒரு பெரிய ஆதாயத்தை, குறி சொல்றதுனாலயே ஒரு பெரிய ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு ஸ்திரீ இவங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். யாரு? குறி சொல்றவ இப்படி சொல்றா. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தனால பவுலுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனுக்கு கட்டளையிடுகிறேன் என்று இந்த ஆவியுடனே அவன் சொன்ன அந்த மாத்திரத்துல தானே அந்த நேரமே இந்த பிசாசு என்ன பண்ணிச்சுன்னா புறப்பட்டு போயிட்டு, அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரத்திடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். எனக்கு ஆவியானவர் இப்படிப்பட்ட சம்பவங்களை எடுத்து காண்பித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா என்னோடு பேச ஆரம்பித்தாரு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சிலத நம்ம வாழ்க்கையில நாம் அற்று போக பண்ணி அவர் சமூகத்துல நம்மை சுத்திகரித்து ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, அவர் நம் வாழ்க்கையில சிலதை அற்று போக பண்ணுவார். இப்படி ஆண்டவர் 2 காரியத்தை குறித்து பேசினார். 3வது காரியத்தை கர்த்தர் என்ன பேசுறாருன்னா, ஒரு பெரிய தரிசனத்துக்கு கீழே
நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிற 1 கோடி இளைஞர்களை எழுப்புகிற இந்த உன்னத தரிசனத்துல இந்த 4வது மாதத்துல கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று சொல்லுகிற காரியம், இந்த இந்த பவுல் மூலமா கர்த்தர் செய்யப்பட்ட அந்த காரியத்தை போல நாமளும் இப்படி ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இந்த ஊழியத்துல சத்ருவுடைய சத்ரு அதாவது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பவுல் ஊழியத்தை செய்வதற்கு ஜெபிப்பதற்கு போகும் பொழுது இப்படி ஒருத்தி வந்து என்ன செய்யறான்னா, இந்த இவங்களை 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 வந்து ஏதோ வார்த்தைகளை சொல்லி இவங்களை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவரோட நாமத்தினால் அந்த சத்ருவை துரத்துகிறான். துரத்துன உடனே ஆதாயத்து நம்பிக்கை இவன் மூலமா ஒரு சில கூட்ட ஜனங்கள் பாதாளத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. குறி சொல்ல வச்சு 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 நிறைய பேரை அவனுடைய வலைக்கு இழுத்து கொண்டிருந்தான் சத்ரு. இப்போ அந்த ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு என்று கண்டு பரிசுத்தாவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாரு, நம்ம எங்கெல்லாம் கால் வைக்க போறோமோ அங்கெல்லாம் சத்ருவோட ஆதாயத்து நம்பிக்கை அற்று போகும். ஓ ரீமா கராபா ஷாக்ககட ரியாதலபியா லேரமன ரியாக்க ராகடா. நீங்க ஒருவேளை தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபித்து நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஊழிய செஞ்சு கொண்டிருந்தாலும், ஏதோ ஒரு சின்ன பிரேயர் நடத்தினாலும் ஆண்டவர் சொல்லாரு, அந்த பிரேயர் நிமித்தமா சத்ருவோட ஆதாயத்து நம்பிக்கை அற்று போகும். இவங்க வீட்டுல பிரேயர் நடக்குதுங்க, இந்த இடத்துல இப்பெல்லாம் இந்த பிசாசு இல்ல, இந்த இடத்துல பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு, இங்கெல்லாம் அவனோட ஆதிக்கம் இல்ல, அது அற்று போயிட்டு. இப்படி சொல்றத கர்த்தர் இந்த மாதத்துல உங்க காதுகள் கேட்கும்படி செய்வேன் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த வீட்டுல தேவன் இருக்கிறான், இந்த வீட்டுல ஆராதனை நடக்குது, இவங்க ஜெபிக்கிறாங்க கூடி. அப்போ இப்படி ஜெபிக்கிறபடினால இந்த இடத்துக்குள்ள, இந்த அபார்ட்மெண்ட்குள்ளயோ இல்ல இந்த வீட்டுக்குள்ளயோ இந்த இந்த பகுதிக்குள்ளேயோ என்னால நுழைய முடியலன்னு சொல்லி சத்துரு கன்ஃபஸ் பண்றத உங்க காதுகள் கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதாயத்து நம்பிக்கையை அற்று போக பண்ணும்படிக்கு அற்று போனது என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து அதுக்கு அதை விடுங்க, அது அதுக்கப்புறம் இழுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா இந்த வசனத்துல, ஆதாயத்து நம்பிக்கை சத்துருவுடைய அந்த அந்த காரியங்கள் அவனுடைய நம்பிக்கை அற்று போயிட்டு இருந்து இனி எப்போ அவருக்காக சிலதை நீங்க உங்க வாழ்க்கையில அற்று போக பண்ணுகிறீர்களோ, எப்போ அவர் உங்க வாழ்க்கையில சிலதை அற்று போக பண்ணி உங்களை ஸ்ட்ரெயிட்டாக்கி உங்களை ஒரு புதிய பாதையில நடத்த ஆரம்பிக்கிறாரோ, அதன் தொடக்கம் எப்படி இருக்கும்னா சத்துருவோட ஆதாயத்து நம்பிக்கை அற்று போகும், அவனுடைய பிளான் நிர்மூலமாகும், அவனுடைய திட்டங்கள் அதமாகும். இந்த என்டைம் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு பக்கம் வந்தாங்கன்னா அங்க சத்துருவோடைய எல்லா காரியங்களும் சேதமாகும்னு கர்த்தர் வாயில என்ன செய்வார், அறிக்கை பண்ணும்படி செய்வார். அப்படியான அற்புதங்களை அடையாளங்களை ஊழியத்துல நம்ம மூலமா செய்வதற்கு கர்த்தர் திட்டம் கொண்டிருக்க அந்த மாதத்துல ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்து கர்த்தர் அற்று போக பண்ணுவார். எப்படி அந்த சத்துருவோட நம்பிக்கைய இது நாள் வரைக்கும் இங்க வந்தா விடுதலை ஆகாம இந்த கோயிலுக்கு வந்தா அப்படி போனதே இல்லைங்க, இப்படி ஆனதே இல்லைங்க, ஆனா கர்த்தர் சொல்ல வைப்பாரு அவங்க ஆதாயத்து நம்பிக்கை அற்று போக பண்ணுவார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த காலங்களில் இந்த மாதத்தின் 1ஆம் நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு. இன்னொரு காரியம் என்ன நடந்து தெரியுங்களா? அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 27வது வசனத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, இங்க ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. 24வது வசனத்துல இருந்தே நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:24 இருந்து, தெமித்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் வியானாளின் கோவிலை போல் வெள்ளியினால் ஒரு கோவிலை செய்து, சிறிய கோவிலை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயத்தை வருவித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, ஆண்டவர் ஆதாயத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. சத்ருவோட ஆதாய நம்பிக்கை, சத்ருவோட முக்கியமான அவனுக்கு எங்கிருந்து ஆத்துமாக்களை அவன் கொள்ளையிடுறானோ இங்கிருந்து தாங்க அவனுக்கு அதிக ஆதாயம், இந்த கோயில தாங்க ரொம்ப அற்புதம், இந்த இடத்துல தாங்க அதிசயம்னு சொன்ன இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. அது மாதிரி தனிப்பட்ட ஒரு நான் ஒரு குடும்பமா இருக்கிறேன், நான் பெருசா ஊழிய செய்யலீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன ஜபத்தை நீங்க செய்தா போதும், உங்க பகுதியில இருக்கிற கொடியவன் அற்று போகிறத கர்த்தர் உங்க கண்கள்ல காணும்படி செய்வார். இப்போ இங்க வந்து அவன் மிகுந்த ஆதாயத்தை வருவித்துக் கொண்டிருந்தவன் சிறிய சிறிய கோவிலை செஞ்சு இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, இந்த தொழிலினாலே மனுஷர்களை நமக்கு நல்ல பிழைப்புண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள்,
இப்படி இருக்கு. கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவமும் அழிந்து போகிறதுக்கும் ஏதுவாயிருக்கிறது. ஏமா கரதோ நம சக்கரகடரியாதலா. ஓ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, முதல்ல ஆதாய நம்பிக்கை அற்று போயிட்டு இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? ஆசியா முழுவதும் அவன் போதித்தான். ஓ இந்த தரிசனத்தை கத்தர் வேர்ல்டு வைடா ஆண்டவர் சொல்றது எடுத்துட்டு போகக்கூடிய நாட்கள் வருகிறது. அது போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்படுகிற அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை போதிக்க போகிறோம். அப்போ அங்க என்ன நடக்க போகுதுன்னா, இங்க வசனத்துல சொல்லப்பட்ட ஆண்டர் இது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஊழியத்தில் நடக்கணும்னு ஆண்டர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். இங்க அதான் இந்த வார்த்தையை அதுதான் ஆண்டர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவன் தொழில் அற்று போகும்படியான ஒரு அபாயம் ஆண்டவரே இது என் மூலமா நடக்கணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சத்ருவோட தொழில் என் மூலமா கெட்டு போகணும் ஆண்டவரே. என் மூலமா ஒரு அபாயம் அவனுக்கு நடக்கணும். நீங்க அவனுக்கு ஒரு அவன் உங்களை பார்த்தாலே பயப்படணும். அப்படிப்பட்ட ஒரு பயம், அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு த்ரெட்டனிங் கொண்டு வருகிற ஒரு பாத்திரமா நம்ம இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். இந்த வசனத்துல அதான் சொல்லப்படுகிறது. அவங்களுடைய எண்ணம் முழுமைக்கும் ஆசியா முழுமையும் உச்சக்கரம் சேவிக்கிறவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கு. அப்போ சத்ருவோட மகத்துவத்தை நம்ம மூலமாய் அழிப்பார். அந்த எண்ணமற்று போக அவனுடைய அவங்களை குறிச்சு அந்த சத்ருவை குறிச்சு என்னென்ன நினைக்கிறாங்களோ அவைகளை குறித்து எண்ணமற்று போக வைப்பார். அப்போ கர்த்தர் அவங்களுடைய தொழில் அற்று போகும்படியான ஒரு அபாயம் நேரிட்டதும் அல்லாமல், பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க சிலதை அற்று போக பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையில சிலதை அற்று போக பண்ணி உங்களை சுத்திகரித்து நேசருக்குடையவர்களாக்கி அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு சில காரியங்களை செய்ய போறாரு. உங்க மூலமா சத்துரு பாளையத்துல ஒரு சேதம் நீங்க நிக்கிறது மூலமா, நீங்க ஜெபிக்கிறது மூலமா, நீங்க அந்த ஒரு குடும்ப ஜபத்தை ரொம்ப நாளா என் தெருவுல என் வீட்டுல நான் பண்ணிட்டு இருக்கிறேன், என் ஜனங்களுக்காக, என் கிராமத்துக்காக, என் பகுதிக்காக நான் உத்தரவாதம் எடுக்கிறேன், அந்த பகுதியில நாங்க ஜெபிக்கிறோம், அந்த பகுதிக்காக நாங்க பிரேயர் வாக் போறோம், அந்த பகுதிக்காக உத்தரவாதம் எடுக்கிறோம்னு சொல்றீங்களா? இந்த மாதத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவனுடைய ஆதாய நம்பிக்கை அற்று போகும், அவனுடைய நம்பிக்கை அற்று போகும், அவனுடைய திட்டங்கள் அதமாகும். இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அபாயம் நேரிடும், அற்று போகும்படியான அபாயம். இனி இந்த வேலையை செய்ய முடியாது, இனி இந்த காரியத்தை சொல்லி ஜனங்களை ஏமாற்ற முடியாது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று நம்மை பற்றி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் சில காரியங்களை அற்று போக பண்ண போகிறாரு. ஏமா குரோனா சக்ரச்சல ரகடரியா ரீதலது எந்த லௌபா லேமம் ரோகர ரகடரியாதலா ஓ ரீமா ஷபபல ரகடா ரிககடரியாதரா ரீதலது எந்த லபியா லோகோ கோகோடரியாதலா. ஓ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அவனுடைய தொழில் அற்று போகும்படியான ஒரு அபாயம் வருமா? அற்று போகும்படியான, பாருங்க, சத்ரு எத்தனை வாலிப பிள்ளைகளை பிடிச்சு வச்சிருந்தானோ அவன் தொழில் அற்று போகும்படியான அபாயம் வரும். எத்தனை நெட்ல, எத்தனை வெப்சைட்ல, எத்தனை இன்டர்நெட்ல, எத்தனை புதிய புதிய கேம்ஸ்ல, எத்தனை புதிய புதிய பாவங்களை பிடித்து வைத்திருந்தானோ அவன் தொழிலுக்கு ஒரு அபாயம் வரும், அவன் திட்டத்துக்கு ஒரு அபாயம் வரும், அவனுடைய காரியங்களுக்கு ஒரு அபாயம் வரும். சத்ரு அந்த அபாயத்தை நம்ம மூலமா சத்ருவுடைய திட்டங்களுக்கு ஒரு அபாயத்தை கர்த்தர் நம்ம மூலமா ஏற்படுத்த திட்டம் கொண்டு இருக்கிறார். நம்ம அதை செய்கிறதற்கு ஆயத்தமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில சிலதை அற்று போக பண்ணணும். அவர் நம்ம வாழ்க்கையில சிலதை அற்று போக பண்ணுவார். அப்போ கொடியவன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான். உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, உங்க மூலமா தேசத்துல இல்லாமல் போவான், உங்க மூலமா பட்டணத்துல இல்லாமல் போவான், உங்க மூலமா உலகத்துல இல்லாமல் போவான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு நம்ம வரணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நடக்க போகுது. ஒரு அற்று போகும்படியான அபாயம், அவன் ஆதாய நம்பிக்கை அற்று போகும்படியான ஒரு அபாயம். சத்ருவுக்கு அபாயத்தை கொடுக்க, அபாயத்தை நேரிட பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சிலதை அற்று போக பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, உங்க எல்லைகளை சுத்திகரிங்க. கொடியவன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான். கர்த்தர் உங்களுக்குன்னு சொன்ன காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். முழு உள்ளத்தோடு, முழு இறுதியத்தோடு கூட கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, அற்பமானவள் கரவி மாத்திரம் செய்திருக்கிற நீ சொன்ன வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறப்பா. ஆவியானவர் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரீப
ரிபமன ஷகரா ரேகா ககடரியா ரீதலபி அந்தலா லோகமன ரியாகரபி ஔதலமி அந்தலபி யாக்கலா லேகா ககடா ஷக ககடா ரீக ராகட ரியாதரபி அந்தலா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. கொடியவன் அற்று போகணும்ப்பா, சக்கந்தக்காரன் இல்லாம போகணும்ப்பா. பயமுறுத்தின சக்கந்தக்காரன் ஆண்டவரே வியாதியை காமிச்சு, பலவீனத்தை காமிச்சு, கடனை காமிச்சு, பிரச்சனையை காமிச்சு பயமுறுத்தின சக்கந்தக்காரன் அற்று போகணும். கொடியவன் அற்று போகணும். அவன் பிளான் அதமாகணும். அவனுடைய திட்டங்கள் இல்லாம போனோம். ஆண்டவரே விடிஞ்சு எந்திரிச்சா ஆமான் இல்ல, ஆண்டவரே விடிஞ்சு எந்திரிச்சா பார்வோன் இல்ல, விடிஞ்சு எந்திரிச்சா ஆண்டவரே அப்பா அந்த நாள்ல பயமுறுத்தின அசீரியர்கள் இல்ல, செத்த பிரேதங்களாக விழுந்தார்கள். சமுத்திரத்துல அழிந்து போனான், தூக்கு மரத்துல தொங்க விடப்பட்டான். நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். எந்த ஆமான், எந்த பார்வோன், எந்த ஆண்டவரே எசப்பா அசீரியன் அப்ப பயமுடுத்துகிறானோ, ஜனங்களை மேற்கொண்டுருவன் சொன்னானோ, எந்த சூழ்நிலையில அவங்க பயந்து நின்னார்களோ, இந்த மாதத்துல அவைகள் அற்று போக பண்ணும்படிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. அவன் ஆதிக்கங்கள் அகன்று போகட்டும். அவனுடைய பிளான் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும். உங்க திட்டம் அப்ப நடக்கட்டும். உங்க ஆசை உண்டாகட்டும். உங்க நன்மை அவங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். பாவத்தின் மேல ஆண்டவரே, அசுத்தத்தின் மேல, வியாதியின் மேல, பலவீனத்தின் மேல, கட்டுகளின் மேல, நெடுநாள் இருக்கிற போராட்டங்களின் மேல ஒரு ஜெயத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஓ மக்கர சதுர பாக்கருவா ரீவ குரோச்சல ரகடரியா ரீகா ககட ரவுதனா ரீப ரியாதலபியா லே ரமண சபபல ரகட ரீக ககட ரியாதரா. இயேசுவின் நாமத்தினால சத்ருவோட ஆதாய நம்பிக்கை அப்பா இந்த தரிசனத்துல ஓடுற எங்க மூலமா அற்று போகணும். இந்த ஊழியத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்து கர்த்தருக்காக என்னென்ன சின்ன சின்ன காரியங்கள் செய்தாலும் சரி அப்பா அவங்க மூலமா சக்கந்தக்காரன் அற்று போகணும். அப்பா ஆண்டவரே அவங்களுடைய அப்பா சத்ருவோடைய ஆதாய நம்பிக்கை அற்று போகணும். சத்ருவோடைய ஆதாயத்துக்கு ஒரு அபாயம் உண்டாகணும். சத்ருவோட சத்ரு எந்த காரியத்தை இதன் மூலமா இத்தனை ஆத்மாக்களை பிடிச்சிட்டு போறலாம் நினைக்கிறானோ அப்பா அங்க ஒரு மாற்றத்தை கர்த்தர் எங்க மூலமா நீங்க வைக்க வேண்டும் ஜெபிக்கிறப்பா. எங்க பிள்ளைங்க அப்ப எங்க தரிசனத்துக்கு வாலண்டியர்ஸ் குடும்பங்கள் அப்ப ஜெபிக்கிறவங்க முன்காலத்துல நிக்கிறவங்க எங்கெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் விடுதலை, எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறாங்களோ அங்கெல்லாம் விடுதலை, எங்கெல்லாம் ஃபெலோஷிப் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் மாற்றம். அங்க ஃபெலோஷிப் நடக்குது, அதனால அங்க சத்துருவோட ஆதாய நம்பிக்கை அற்று போச்சு. இந்த இடத்துல அநேக வாலிபர்கள் கூடி வராங்கன்னு சொல்லணும். ஆண்டவரே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டெஸ்டிமனியா அப்பா கர்த்தர் இந்த என்டைம் வாரியத்தை நிறுத்துங்க. நீங்க இதன் மூலமா நடக்கிற அப்பா ஒவ்வொரு ஜப குழுக்களையும் ஒவ்வொரு கூடிகைகளையும் அப்படி ஆசீர்வதிங்க. கர்த்தர் எல்லா சத்துருவுடைய திட்டங்களை அற்று போக பண்ணுவீராகப்பா. உங்க பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சத்துருவோட ஆதிக்கங்களை அற்று போக பண்ணுங்கப்பா. ஒரு விடுதலைய உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தின் 4வது மாதத்தின் 1ஆம் நாள் அனுப்புங்கப்பா. நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். வியாதி தொடரக்கூடாதுப்பா. சந்தோஷ சமாதானம் பின்தொடரட்டும். பாவம் தொடரக்கூடாதுப்பா. பரிசுத்தம் உண்டாகட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும், எல்லைகள் ஒரு ரட்சிப்பு வரட்டும், மீட்பு வரட்டும், மேன்மை வரட்டும். அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக பிள்ளைகளை எடுத்து மாற்றுங்க ஈசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்துல தேவனுக்காக வல்லமையுள்ள சாட்சிகளாய் ஒவ்வொருவரும் மாறட்டும். ஆண்டவரே இதை அப்படி மாற்றி ஆண்டவரே எங்க மூலமா ஆண்டவரே சத்துருவோட ஆதாய நம்பிக்கை அற்று போக பண்ண போறதுக்காய் நன்றி. ஆண்டவரே ஆசியா முழுவதும் ஆண்டவரே வார்த்தைய அப்பா நீர் கொண்டு போறதுக்காய் நன்றி. தரிசனத்தை எடுத்துக்கொண்டு போறதுக்காய் நன்றி. ஆண்டவரே ஒரு பயங்கரத்தை எங்க மூலமா நீங்க சத்துருவோட பாளையத்துல ஏற்படுத்த போறீங்க. நன்றி அப்பா. வந்த குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, வாலிபர்கள் ஆசீர்வதிங்க, அவங்க பொருளாதார தேவைகளை சந்திங்க அப்பா. ஆண்டவரே அப்பன் தண்ணீர் ஆசீர்வதிங்க. தேவைகள் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். நன்மைகள் கிருபைகள் சமாதானம் அப்பா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகட்டும். குடும்பத்துக்கு எதிராக, வாலிபர்களுக்கு எதிராக, அவங்க வாழ்க்கைக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக சத்துருவானவன் கொண்டு வருகிற பிசினஸ்க்கு எதிராக கொண்டு வருகிற எல்லா திட்டங்கள் எல்லா ஆண்டவரே அவனுடைய எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அர்த்தமா அவன் திட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தர் குடும்பங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே பலவீனம் வராதபடிக்கு கன்னிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். பெரியவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா விபத்து நாசமோசம் வல்லமைகளை மரண கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தரிசனத்தின் மூலமா எங்கெல்லாம் இருந்து இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அப்பா எங்களோடு கூட இணைந்து ஓடுகிற ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற குடும்பங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்கள் இன்னுமாய் உமக்குள்ளே வளர்ந்து பெருகுவார்களாக. கொடியவன் அற்று போவானாக. சக்கந்தக்காரன் இல்லாமற் போவானாக. தேவன் அப்பா எங்கள் மூலமாய் சத்துருவோட ஆதாய நம்பிக்கை அற்று போக பண்ணி தேசத்துல உங்க நாமத்தை உயர்த்துவீராகப்பா. நீர் அப்படி செய்து ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்தி எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் சிறுகவும் நீர் மாத்திரம் பெருகவும் வேண்டும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமேன். காட் bless you.